வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலில் இன்னைக்கு ஓணம் சத்யா தமிழ்நாட்டுக்காரங்க சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மலையாளிஸோட ஃபேமஸ் ஆனது தான் ஓணம். அதில் நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல உப்பு, வாழைக்காய் சிப்ஸ் வைப்பாங்க. அடுத்து நம்ம அதை நம்ம வீட்டிலே வறுத்த வாழைக்காய் வச்சுருக்கோம். ஊறுகாய், அது எது வேணாலும் வச்சுக்கலாம். மாங்காய், எலுமிச்சை, என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் தான் வச்சுருக்கேன். அடுத்து உள்ளியும் பச்சை மிளகாயும் போட்ட ஒரு தீயல், தண்ணி, பாவக்காய் பொரியல், ஃப்ரை மாதிரி பண்ணது, உள்ளி பச்சடி, சாலட் மாதிரி பண்ணது, வெண்டைக்காய் பொரியல், பயறு கூட்டு, பீட்ரூட் கூட்டு, முட்டைக்கோஸ், வாழைக்காய் பொரியல், கூட்டு மாதிரி பண்ணுறது, வல்லாரை பொரியல், சீனி அவரை கூட்டு, வெள்ளரிக்காய் பச்சடி, அவியல், கேரட் பருப்பு போட்ட கூட்டு மாதிரி சேர்த்து சமைச்சது, சாதம், சாம்பார், பருப்பு, ரசம், மோர் குழம்பு, பாயாசம், அடை பாயாசம் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தோம். பழம், பப்படம். இதுதான் எங்களோட வீட்டு சமையல். நாங்கள் இப்படி தான் ஓணம் சத்யா கொண்டாடினோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்களோட பிடிச்சமான ஃபுட் வெரைட்டிஸ் வச்சு சமைச்சிருக்கோம். மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஒற்றைப்படையில் சமையல் படைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி இப்படி தான் வச்சுருந்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள்.